மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து நெசவாளர் சொந்தங்களுக்கும் மிக மகிழ்ச்சி. நமது நெசவாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய தினசரி 100 குடும்பங்களை சந்தித்து அரசு உதவிகளை பெறுவதற்கு அரசுடன் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசில் என்னென்ன சலுகைகள் கிடைக்கின்றது, அரசில் என்னென்ன இன்றைய திட்டங்கள் வந்திருக்கு என்பதை தெரிந்து கொள்ளவும், அவரவருடைய குடும்ப வாழ்க்கை அவசிய தேவை அரசு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாம் வழிநடத்தி செல்லக்கூடிய இந்த 100 நாள் 100 குடும்ப அமைப்பு என்பது இன்று நாம் குறைந்தபட்சம் ஒரு 1000 குடும்பங்களை சந்தித்துள்ளோம். அந்த 1000 குடும்பங்களில் இருந்து நமது நெசவாளர் முன்னேற்ற கழகத்துடைய இந்த ஒரு மகத்தான செயலை கடந்த நாள் புல்வேலி நெசவாளர் குடும்பங்களை சந்திக்கும் போது அங்கே உள்ள அனைத்து முக்கியஸ்தர்களும் நெசவாளர் குடும்பங்களும் கொட்டும் மழையிலும் காலம் பார்க்காமல் பணி செய்யக்கூடிய நெசவாளர் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் முழுமூச்சாக ஆதரிக்கின்றோம். வரக்கூடிய காலகட்டங்களில் தாங்களுடைய செயல் வடிவத்தை கண்டு மிகவும் ஆச்சரிய குறி போட்டு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வதை அவர்கள் மேலும் உணர்ந்து நம்மளுடன் முழுநேர பணியாளர்களை தருவதாக கூறியுள்ளார்கள். முழுநேர பணியாளர்கள் என்றால் ஒரு கட்சியின் வளர்ச்சியில் முழுநேர பணியாளர்கள் யார் கிடைக்கின்றார்களோ அப்போதுதான் அந்த கட்சி வெற்றி அடைகின்றது. அதுபோன்று முழுநேர பணியாளர்களை தருவதற்கு தயாராக உள்ள புனல்வேலி மண்ணை வாழ்த்துகிறோம், வணங்குகின்றோம். நெசவாளர் முன்னேற்ற கழகம் வாழ்க. நெசவாளருடைய கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு எடுத்துச் செல்வோம். தையல் தொழிலாளர்களை சந்தித்தோம். தையல் தொழிலாளர்களுக்கு தையல் செய்யக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் கரண்டின் முழு இலவசம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்க வேண்டும். நாம் நெசவாளருடன் சேர்ந்து பணி செய்யக்கூடிய முக்கிய பணிகள் தையல் தொழில் உள்ளது. தையல் தொழிலாளர்களுக்கு நெசவாளர்களுக்கு எந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கின்றதோ அவைகளெல்லாம் கிடைக்க செய்து இன்றைய நூற்பாலைகளுடைய அவல நிலையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வரக்கூடிய ஒரு அடுத்த கட்ட வாரங்களில் சென்னை செக்ரட்டரி ஆஃபீஸில் சென்று மற்றும் அது சார்ந்த துறைகளுக்கு சென்று அவர்களிடம் நூற்பாலைகள் பற்றியும் சொசைட்டியில் நெசவாளர் சங்கங்களில் கூலியுடைய அடிப்படையை கருதிவிட்டு சட்டசபையில் மட்டும் சொல்லிவிட்டு இன்னும் அந்த கூலியை அமுல்படுத்தாத நிலை உள்ளதால் கடந்த வரக்கூடிய கைத்தறி தினத்தின் நாளன்று மிகப்பெரிய அரசியல் ஜாமான்களை அழைத்து வந்து மிகப்பெரிய ஒரு கைத்தறி தினத்தை நம்மளுடைய கஷ்டத்தை நம்மளுடைய தொழிலாளர்களையும் உணர வைத்து அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஊட்டுவதற்காக நாம் கைத்தறி தினத்தை மிகப்பெரிய ஒரு தினமாக கொண்டாடி அதன் மூலமாக அரசுக்கு நம்முடைய கட்சியினுடைய எழுச்சியை காட்டி அரசிடமிருந்து வரக்கூடிய ஒரு அரசிடமிருந்து பெறக்கூடிய அத்தனை சலுகைகளையும் வாங்கி தருவதற்கு நெசவாளர் முன்னேற்ற கழகம் பாடுபடும். நெசவாளர் முன்னேற்ற கழகம் வாழ்க. நெசவாளர் ஒற்றுமை ஓங்குக. அனைத்து நெசவாளர்களும் ஒரே சமூகமே என்ற நோக்கத்தில் அனைத்து நெசவாளர் பகுதிகளிலும் சங்கரன் கோயில், புளியங்குடி, அம்பாசமுத்திரம், தேனி, ஆண்டிப்பட்டி, சக்கம்பட்டி மற்றும் அருப்புக்கோட்டை அனைத்து ஊர்களிலும் டி குன்னத்தூர் போன்ற ஊர்களில் உள்ள நெசவாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழகத்தில் ஈரோடு, சேலம் என்று அனைத்து இடங்களிலும் ஒருங்கிணைத்து வெற்றி பெறுவோம். நெசவாளர் முன்னேற்ற கழகத்தை முன்னிறுத்தி மிகப்பெரிய ஒரு கைத்தறி தினத்தை கொண்டாடுவோம் என்று கூறி நெசவாளர் முன்னேற்ற கழகம் வாழ்க.
நெசவாளர் ஒற்றுமை ஓங்குக. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.